குழந்தைக்கு சளி வந்தாலோ இல்லை ஃபீவர் வந்தாலோ ட்ராப்ஸ் வாங்கி கொடுப்போம். இந்த ட்ராப்ஸ்லாம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணுனா எவ்வளோ நாள் வச்சிருந்து குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நாம் முதல் தடுப்பூசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறப்போ அவங்க கையோட காய்ச்சல் மருந்தையும் வாங்க சொல்லுவாங்க. நாமளும் தடுப்பூசி போடுறதுனால குழந்தைக்கு காய்ச்சல் வருமேன்னு ட்ராப்ஸும் வாங்குவோம். முதல் தடுப்பூசி போடுறப்போ என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம காய்ச்சல் மருந்து கொடுப்போம். ஒரு 3 இல்லை 4 நாளைக்கு தான் அந்த பாட்டில் வரும். அதுக்கப்புறம் அது தேவையே படாது. அது வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே இருக்கும் அந்த பாட்டில். அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் குழந்தைக்கு காய்ச்சல் வர்றப்போ தான் அந்த மருந்து பாட்டிலை எங்கே வச்சோன்னு தேடுவோம். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டிலை திறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். பொதுவாக குழந்தைங்களுக்கு ட்ராப்ஸ் 10 ml 15 ml இந்த அளவில் தான் வரும். அது மோஸ்ட்லி 3 இல்லை 4 நாளைக்கு தான் வரும். ஒருவேளை கொஞ்சம் மிச்சமாகலாம். அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா தான் இருக்கும். ஒரு பெரிய பாட்டிலாக வாங்குறீங்க, அதாவது 60 ml வாங்குனீங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு உள்ளதாக இருக்கும். நாம் பாட்டிலை ஒரு தடவை திறந்து மருந்தை எடுக்கிறப்போ அதை மூடி வைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் காற்று உள்ளே போக தான் செய்யும். அது நாளாக ட்ராப்ஸோட ஏதாவது கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும். அதனால் ட்ராப்ஸோட தரம் மாறலாம். அதை நம்ம குழந்தைக்கு கொடுக்குறப்போ லூஸ் மோஷனோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாம் எதுக்கு இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம ஒரு தடவை மருந்து வாங்குறப்போவே 2 பாட்டிலாக வாங்கிக்கலாம். இல்லை ஒரு பாட்டிலை வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபாய் செலவழிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. பழைய ட்ராப்ஸை நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்டு அதனால் குழந்தையோட ஹெல்த்தும் பாதிச்சு ஹாஸ்பிட்டலுக்கும் காசு ஏன் செலவழிக்கணும்? சளியோ காய்ச்சலோ சரியானதும் அந்த ட்ராப்ஸை தூக்கி போட்டுருங்க. ஆனால் கையோட இன்னொரு பாட்டில் வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. எப்போனாலும் நமக்கு தேவைப்படலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் சின்ன குழந்தைங்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஏற்றதாக இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.